அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டடி வித் ரஞ்சி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னாக்க, இதுக்கு முன்னாடி நம்ம 3 வீடியோஸ் வந்துட்டு போட்டிருக்கோம் மேத்ஸ் சம்மந்தமா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் ஓரியன்டடா போட்டிருப்பேன். அடுத்தது வந்துட்டு மேத்ஸ் வந்துட்டு பேசிக்ஸ் வந்துட்டு போட்டிருப்பேன். சரிங்களா? ஸோ பேசிக்ஸ்னா ஸ்கொயர் வேல்யூஸ் எப்படி நம்ம ஃபைண்ட் பண்றது, கியூப் வேல்யூஸ் எப்படி நம்ம ஃபைண்ட் பண்றது, இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருப்பேன். இந்த லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா 2 ஹோம்ஒர்க் வந்து கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, ஹோம்ஒர்க் வந்து சொல்யூஷன் வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறமா வந்து அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மல்டிப்ளை பை 5. மல்டிப்ளை பை 5 அப்படின்னா ஒரு நம்பரை நம்ம 5ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஈஸி அப்படி நம்ம டக்குன்னு ஆன்சர் கொண்டு வருது. இதுக்கான ட்ரிக்ஸ் பார்க்க போறோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நம்பர் வந்து ஒரு நம்பரோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கும்போது வந்து 5 ஸ்கொயர்ல முடிஞ்சு அப்படின்னா அது எப்படி நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அடுத்ததா ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மல்டிப்ளை பை 11. ஒரு நம்பரை மல்டிப்ளை 11ஆல மல்டிப்ளை பண்ணும்போது டக்குன்னு எப்படி நம்ம ஆன்சர் வித்தின் 2 செகண்ட்ஸ்ல வந்து கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட்ஸ் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இது ரெண்டோட ஹோம்ஒர்க் சம் வந்துட்டு சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோல வந்து பாத்துருந்தீங்க அப்படின்னாக்கா 2 ஹோம்ஒர்க் சம் வந்து கொடுத்துருந்தேன். சரிங்களா? ஸோ ஒன்னு வந்துட்டு 53, 2 வந்து 97. இந்த 2 ஹோம்ஒர்க்குமே நீங்க போட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ போட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 53ஐயும் 97ஐயும் ரெண்டையுமே பேரலாவே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து 53 அந்த சைடு வச்சுக்கலாம், 97 வந்து அந்த சைடு வச்சுக்கலாம். ஸோ 53, 97 ரெண்டுக்குமே வந்து ஸ்டெப்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், 5 கியூப் பண்ணி எழுதணும். 5 கியூப் பண்ணி எழுதணும், 3 கியூப் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? ஸோ 5 கியூப் பண்ணி எழுதணும்னா நமக்கு என்னங்க வரும், 125 வரும். அடுத்து 3 கியூப் பண்ணி எழுதணும்னா என்ன வரும், நமக்கு 27 வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்டும் லாஸ்ட் டிஜிட்டும் போட்டாச்சு. ஸோ பேலன்ஸ் இடையில வந்து 2 டிஜிட் வரணும். அது எந்த மாதிரி வர வைக்கணும் அப்படின்னா, இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி இதோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 ஸ்கொயர் பண்ணா என்னங்க வரும், நமக்கு 25. 5 ஸ்கொயர் பண்ணா 25. 25 3 பெருக்கும்போது நமக்கு 75ன்றது ஆன்சரா கிடைக்கும். அடுத்து 3 ஸ்கொயர் பண்ணி 5ஆல மல்டிப்ளை பண்ணோம். 3 ஸ்கொயர் பண்ணும்போது 3 9, 9 5 பெருக்கும்போது 9 45. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இப்போ எத்தனை ஸ்டெப் கிடைச்சிருச்சு, 4 ஆன்சர் வந்து கிடைச்சிருச்சு. சரிங்களா? ஸோ இந்த 4 ஆன்சரை நம்ம வச்சு அடுத்து வந்து இந்த நம்பரை விட்டுட்டு இதுக்கு ரெண்டுக்கு மட்டும் ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது என்ன அப்படின்னாக்கா, இதை டபுள் ஆக்கி எப்படி எழுதணும், இதை டபுள் ஆக்கி எழுதணும். டபுள் ஆக்கி எழுதணும்னு வச்சுக்கலாம், இல்ல ரெண்டால பெருக்கி அப்படி போடணும் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதை 2ஆல பெருக்கணும், என்ன வரும், 75. 5 2 10க்கு 0, மிச்சம் 1, 7 2 14, 14 1 15. ஸோ 75 75 150 நமக்கு தெரியும், இப்படியும் போட்டுக்கலாம். ஸோ 45 டபுள் ஆக்குனா என்னங்க வரும், நமக்கு 90ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதை ஆட் பண்ணி போட்டோம்னா நமக்கு ஆன்சர் அவ்வளவுதான். ஸோ அதே ஸ்டெப் தான் நம்ம இங்கேயும் போட போறோம். 9 கியூப் பண்ணி எழுதுனா என்னங்க வரும், நம்மளுக்கு 7 கியூப் பண்ணி எழுதுனா நமக்கு என்ன வரும் அப்படிங்கறத எழுதணும். ஸோ 9 கியூப் பண்ணி எழுதணும் அப்படின்னாக்கா 729 வரும். 7 கியூப் பண்ணி எழுதணும்னா 343. ஸோ இது வந்து நீங்க கியூப் வேல்யூஸ் அட்லீஸ்ட் ஒரு 15ஆவது மெமரி பண்ணி வச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன போட போறோம் அப்படிங்கறத ஒரு மேட்ரு. 729 343. ஓகேங்களா? சோ இந்த நம்பரை என்ன பண்ணுவோம், இதை ஸ்கொயர் பண்ணி இதால பெருக்குவோம், அடுத்து இதை ஸ்கொயர் பண்ணி இதால பெருக்கி இங்க போடுவோம். 81ஐயும் 7ஐயும் நம்ம பெருக்க போறோம். ஒரு 7 7, 7 49, 8 56. சோ 567. இந்த நம்பரை வந்து ஸ்கொயர் பண்ணி இந்த நம்பரால நம்ம பெருக்க போறோம். சோ 7 7 49, 49ஓட ஒரு 9 பெருக்க போறோம். இந்த நம்பர் அப்படியே பெருக்க போறோம். 9 9 81, பேலன்ஸ் 8, 9 36, 36 ஒரு 8 44. ஓகேங்களா? சோ 441 அந்த வேல்யூவை இங்க போட்டுடலாம். ஓகேங்களா? சோ இந்த நம்பரை நம்ம டபுள் ஆக்கி எழுதுனா என்ன வரும், இன்டு 2 பண்ணணும் அல்லது டபுள் ஆக்கி போடணும் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ 441 441 கூட்டினா என்ன வரும், அப்படி நம்ம டபுள் ஆக்கி போட்டுக்கலாமா, 882. ஓகேங்களா? சோ டபுள் ஆக்கி போட்டோமா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 1134. ஓகேங்களா? சோ இதுதான் அந்த வேல்யூ வரும். நம்ம இந்த வேல்யூவை என்ன பண்ண போறோம், அப்படியே நம்ம டைரக்டா ஆட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர போறோம். ஓகேங்களா? சோ ட்ரை பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் டிஜிட்டை என்ன பண்ணுங்க, அப்படியே எழுதிடணும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் டிஜிட்டை 7ன்ற வேல்யூவை அப்படியே எழுதிடணும். அடுத்து பேலன்ஸ் இருக்க 2 என்ன பண்ணுங்க, இதோட என்ன பண்ணணும், கேரியா ஆட் பண்ணிடணும். ஓகேங்களா? சோ அந்த 2 இங்க போட்டுக்கலாமா, மேல இடம் இல்லைங்கிறதுனால இங்க போடுறேன். 5 2 என்னங்க நமக்கு வரும், 7 வருமா. அடுத்து 9 4 நம்ம மல்டிபிள் 9 4 நம்ம கூட்டும் போது என்னங்க வரும், 9 4 13 வரும். சோ அந்த 13 என்ன பண்ணலாம், இங்க போடக்கூடாது, ஒரே ஒரு டிஜிட், எவ்வளவு நம்பர் இது பண்ணாலும் கூட்டினாலும் நம்ம ஒரே ஒரு டிஜிட் மட்டும் தான் போடணும். பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே வந்து கேரியா கொண்டு போயிடணும். சோ 13 என்ன பண்றோம், கேரியா கொண்டுட்டு வந்துடுறோம். இங்க 5 3 எவ்வளவுங்க, 8. அடுத்து இதெல்லாம் நம்ம கூட்டலாமா,
1 5 6 6 7 13 13க்கு 3 மிச்சம் 1 1 1 2. ஸோ ஒரே ஒரு டிஜிட்டாக வச்சுக்கணும். பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே மேலே கொண்டு போயிடணும். ஸோ 23 அப்படியே நம்ம மேலே கொண்டு போயிடலாமா? ஸோ 23 இங்கே கொண்டு வந்துடலாம். 5 3 எவ்வளோங்க? 8. 2 2 4 அந்த 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 53 கியூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14877. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 53 கியூபோட வேல்யூ. அதே தான் நம்ம இங்கேயும் ஆட் பண்ண போகிறோம். இந்த 3 டைரக்டாக கீழே இறக்கிடுங்க. ஒரு எவ்வளோ நம்பர் இருந்தாலும் ஒரு டிஜிட் தான் வச்சுக்கணும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 34 இங்கே கொண்டு வந்துடுறோம். சரிங்களா? ஸோ 34 இங்கே கொண்டு வந்துடுறோமா? 4 4 2 6 6 1 7. 4 4 8 4 12 15க்கு 5 மிச்சம் 1 8 4 12 12 1 13. ஸோ எவ்வளோ நம்பர் இருந்தாலும் ஒரு டிஜிட் தான் வச்சுக்கணும். இந்த 135 நம்ம அடுத்த இதோட நம்ம ஆட் பண்ண போகிறோம். 135 7 7 5 12 12 ஒரு 4 16 16க்கு 6 மிச்சம் 1 3 3 6 6 6 12 12 1 13க்கு 3 மிச்சம் 1 5 5 1 6 7 8. இந்த 1 இங்கே கொண்டு வந்துட போகிறோம். எவ்வளோ நம்பர் இருந்தாலும் அதை அப்படியே மேலே போட போகிறோம். இந்த அடுத்ததோட நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். 183. ஓகேங்களா? ஸோ 9 3 கூட்டும்போது 12 வரும். 12க்கு 2 மிச்சம் 1 8 2 10 11 மிச்சம் 1 7 8 9. 97ஓட கியூப் வேல்யூ என்ன அப்படின்னா ஸோ 91263. ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹோம்ஒர்க் சம்மோட ஆன்சர். இது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக போடும்போது உங்களுக்கு வந்து டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ரிப்பீட்டடாக போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மல்டிப்ளை பை 5 வந்து பார்க்க போறோம். 5ஆல ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி ஈஸியாக கொண்டு வரதுன்னு நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10ன்னு இருக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து நம்ம 5ஆல மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா? ஸோ எப்படி ஈஸியாக பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து 11ன்னு ஒரு நம்பர் இருக்கு. இதை நம்ம 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து 15ன்னு ஒரு நம்பர் இருக்கு. அதை நம்ம 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து ஒரு 98ன்னு இருக்கு. அதை நம்ம 5ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஈஸியாக எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்படி இந்த நம்பர் அப்படியே பாதியாக்கி இது வந்து 2 ஆன்சர் வரும். 5ஆல எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் ஒன்று ஆன்சர் வந்து 0ன்னு முடியும், இல்ல 5ன்னு முடியும். ஓகேங்களா? ஸோ 0 அப்படிங்கிறது ஈவன் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் கட்டாயம் 0ல தான் முடியும். இதே ஆட் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து வேல்யூ ஆட் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் ஆன்சர் வந்து 5ல தான் முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இதில் என்ன பண்ண போறோம்? நம்ம வேல்யூவை பாதியாக்க போறோம். ஓகேங்களா? வேல்யூவை ஹாஃபா மாத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆன்சர் எழுத போறோம். ஹாஃபா மாத்த போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வேல்யூவை ஹாஃபா மாற்றும் பொழுது ஆட் நம்பரா இருந்தா 0 போடணும், சாரி 5 போடணும், ஈவன் நம்பரா இருந்தா 0 போடணும். ஓகேங்களா? ஸோ பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ பாருங்க 10 இருக்கு. 10 பாதியாக்குனா என்ன வரும் நமக்கு? 5. ஓகேங்களா? ஸோ இந்த 10ங்கிறது ஈவன் நம்பரா ஆட் நம்பரா? ஈவன் நம்பர். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் ஆன்சர். ஸோ இது நமக்கு டேரக்டாவே தெரியும். இதே பெரிய நம்பரா இருக்கும்பொழுது இந்த ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஈவன் நம்பர், ஆட் நம்பர். இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒன்று டேரக்டா அப்படியே வச்சு நம்ம ஆட் நம்பர் வந்துச்சுனாக்கா நம்ம 0ன்னு, ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா சாரி ஈவன் நம்பர் இருந்தா 0ன்னா ஆட் நம்பர் இருந்தா 5ன்னு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை ஈவன் நம்பரா மாத்திட்டு அடுத்தும் கூட நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது ஈவன் நம்பரா மாத்திட்டோமா? இதை நம்ம பாதியாக்கும் போது நமக்கு என்ன வரும்? 5 வரும். இங்க இந்த நம்பர் ஈவன் நம்பர் இது 2ஆ பிரிக்கும் பொழுது நமக்கு வந்து இது வந்து ஆட் நம்பர்னு கண்டிப்பா தெரியும். சரிங்களா? ஆட் நம்பர்னா என்ன வரும்? 5 வரும்னு சொன்னேன்னா ஸோ ஆட் நம்பர்னா 5ன்னு போட்டுக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சது. சரிங்களா? அடுத்து இந்த நம்பர் என்ன பண்ண முடியும்? நம்ம 2ஆ பிரிக்க முடியுமா? ஸோ இது வந்து ஆடு ஈவனா வந்து பிரிச்சுக்கலாமா? இது பிரிக்கும் பொழுது 14 + 1ன்னு பிரிக்கலாமா? 14 + 1ன்னு பிரிக்கும்போது நமக்கு ஈவன் நம்பரும் ஒரு ஆட் நம்பரும் கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்க இது வந்து 14ஓட பாதி வந்து நமக்கு வரும் 7 வரும். ஓகேங்களா? அடுத்து 5 ஈவன் நம்பர்ல வந்து லாஸ்ட்ல வந்து டிஜிட் வந்து 1 கிடைக்குது. இது வந்து ஒரு ஈவன் நம்பரு. இது வந்து நம்ம பிரிக்கும் பொழுது நமக்கு வந்து பேலன்ஸ் 1 வருது. ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ம 5ன்னு போட்டுக்கலாம். 1க்கு பதிலாக 5ன்னு போடணும். இந்த ஒரு நம்பரை 2ஆ பிரிக்கிறோம். பிரிக்கும் பொழுது பிரிக்க முடியாது. ஈவன் நம்பரா இருந்தா பிரிக்க முடியாது, ஆட் நம்பரா இருந்தா நம்ம ஈஸியா பிரிக்க முடியும். ஸோ அந்த 1க்கு பதிலாக 5ன்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பரை எப்படி பிரிக்கலாம்? ஆல்ரெடி இது வந்து 98, இது வந்து ஒரு ஈவன் நம்பர் தான். பிரிச்சாலும் என்னதான் வரும்? 0 தான் வரும். பிரிக்க முடியாது. சரிங்களா? அப்ப ஈவன் நம்பர் மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்? இதை பாதியாக்க போறோம். ஸோ 98 பாதியாக்குனா நமக்கு என்ன வரும்?
49 வரும். ஓகேங்களா? ஸோ 49 வந்துருமா? அதுக்கடுத்து லாஸ்ட்ல என்ன இருக்கு? நமக்கு இது வந்து ஒரு ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னா என்ன பண்ணிக்கலாம்? 0 போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இன்னொரு நம்பர் வந்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டினா ஈஸியா உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 56 எடுத்துக்கலாமா? 56ஐயும் ஒரு 65ஐயும் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ 56ன்றது ஒரு ஈவன் நம்பர். ஸோ கடைசியில 0 தான் வரப்போகுது. 65ன்றது ஒரு ஆட் நம்பர். ஸோ ஆன்சர் வந்து என்ன வரப்போகுது நம்மளுக்கு? லாஸ்ட்ல 5 வரப்போகுது. இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்? 56 பிளஸ் 0 அப்படிதான் பிரிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து இதை வந்து எப்படி பிரிக்கலாம்? 64 பிளஸ் 1ன்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 1ன்னு வந்துச்சுன்னா கடைசியில் ஆன்சர் வந்து நம்ம என்ன எழுத போறோம்? 5ன்னு எழுத போறோம். எடுத்து 64ல பாதி எவ்வளவு வரும்? நமக்கு 32. ஸோ அவ்வளவுதான் ஆன்சர். அடுத்து 56 பாதி ஆக்குனா எவ்வளவு வரும்? நம்மளுக்கு 28. ஸோ 28ஆ? இங்க 0 தான் இருக்கு, 1 இல்ல. 1 இருந்தா 5 போடு. 1 இருந்தா 5 போட்டுக்கோங்க, லாஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. 0 இருந்துச்சுன்னா 0வே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 280. ஸோ அவ்வளவுதான் வந்து ஒரு நம்பரை 5ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்னு எடுத்துக்கலாம். 87 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பரை நம்ம 5ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ இந்த நம்பரை நம்ம எப்படி பிரிக்கலாம்? 86 பிளஸ் 1ன்னு பிரிக்கலாமா? ஸோ 1ன்னு வந்துருச்சு. 1ன்னு வந்தா நம்ம 5 போடணும். 0ன்னு வந்துச்சுன்னா நம்ம 0வே போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 1ன்னு வந்துருச்சு, கண்டிப்பா கட்டாயமா இங்க 5 வந்துடும். ஸோ 86. 86ல பாதி என்னங்க வரும்? 43. ஸோ அவ்வளவுதான் நமக்கு ஆன்சர். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நம்பரை நம்ம 5ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஈஸியா வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டூ டிஜிட் வேல்யூ நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 3 டிஜிட் வேல்யூ வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 848ன்னு எடுத்துக்கலாம். இன்டூ 5. இந்த நம்பர் எப்படி நம்ம ஈஸியா பண்றது, மல்டிப்ளை பண்றது அப்படிங்கிறதையும், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 3 டிஜிட் வேல்யூ எடுத்துக்கலாமா? ஒரு 197. ஸோ இந்த நம்பரை எப்படி 5ஆல ஈஸியா வந்து மல்டிப்ளை பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நம்பரை பாதியா ஆக்கும்போது ரிமைண்டர் 1 கிடைச்சிச்சுன்னா ஆன்சர் வந்து 5 போட்டுக்கோங்க. ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சு அப்படின்னாக்கா 0வே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் வந்து ஒரு ஈவன் நம்பர். இதை நம்ம வந்து பாதி ஆக்கும்போது ரிமைண்டர் வராது. இப்போ பாருங்க, 8ல பாதி 4, 4ல பாதி 2, 8ல பாதி 4. ஸோ இதுல எதாவது ரிமைண்டர் வந்திருக்கா? இது நம்ம பிரிக்க முடியாது. இது அப்படியே நம்ம பிரிச்சோம்னாலும் எப்படி பிரிக்கணும்? 848 பிளஸ் 0 இப்படிதான் பிரிக்க முடியும். ஆனா இதை பிரிக்கும் போது 196 பிளஸ் 1 அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ ஏன் இந்த மாதிரி பிரிக்கிறோம் அப்படின்னாக்கா ரிமைண்டர் வந்து 0 வருதா 1 வருதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பரை நம்ம பாதி ஆக்க போறோம். ஸோ பாதி ஆக்கணும்னா 4 2 4. அடுத்து இந்த 0வை போட்டுறணும். அவ்வளவுதான். ஸோ இதுதான் நம்ம 848 5ஆல மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர். இதே இங்க வந்து பார்க்கலாம். இதே கான்செப்ட் தான், அதே சேம் ப்ராசஸ் தான். பாதி ஆக்கிட்டோமா? இப்போ இங்க நான் 1 இருந்திருக்கா, அப்ப கண்டிப்பா ஆன்சர்ல நமக்கு 5 வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்து 196. 196 பாதி ஆக்கினா நமக்கு என்ன ஒரு பாதினா டிவைட் பை 2ன்னு கூட போட்டுக்கலாமா? ஸோ 98. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 985. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு 243 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை இன்டூ 5 பண்ண போறோம். ஸோ ஈஸியா பண்ணலாமா? எப்படி பண்றது? இது வந்து 242 பிளஸ் 1ன்னு பிரிக்கலாமா? ஸோ 1ன்னு வந்தா கண்டிப்பா ஆன்சர் 5 வரும். 242. ஸோ இதை பாதி ஆக்கணும்னா 121. இதுதான் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர். டக்குன்னு வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நம்பர் வந்து எப்படி ஸ்கொயர் பண்றது? 5 ஸ்கொயரா இருந்தா, எண்டிங் வித் 5 ஸ்கொயரா இருந்தா நமக்கு எப்படி வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்கொயர் வேல்யூ எப்படி ஈஸியா ஃபைண்ட் பண்றதுன்னு சொல்லி கொடுத்தேன். ஆனா இதே வந்து ஒரு நம்பர் பெரிய நம்பரா இருந்தா அதுக்கு வந்து ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து 5 ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்து 25 ஸ்கொயர், 35 ஸ்கொயர், அடுத்து ஒரு 45 ஸ்கொயர், வந்து ஒரு 95 ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு எப்படி நம்ம டக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ 5 ஸ்கொயர்னா நமக்கு என்ன தெரியும்? 25 அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? அடுத்து இப்போ 25 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 5 ஸ்கொயர் பண்ணாலே கண்டிப்பா ஆன்சர் வந்து நமக்கு என்னதான் வரும்? 25 தான் கிடைக்கும் ஆன்சர். ஸோ எல்லாத்துலயுமே 25 போட்டுக்கலாம். அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க இந்த நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு நம்பரை இப்படியே ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 5 மட்டும் தனியா பிரிச்சுக்கோங்க. பேலன்ஸ் எத்தனை நம்பர் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே ஒரே நம்பரா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கிட்ட பேலன்ஸ் என்ன இருக்கு? 2 இருக்கு.
2க்கு அடுத்த நம்பர் என்ன வரும் 3. ஸோ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் 6. அவ்வளவுதான் ஆன்சர். அடுத்து இங்க என்ன இருக்கு 3 இருக்கு. 3க்கு அடுத்த நம்பர் என்னது 4. இப்போ 4 3 மல்டிப்ளை பண்ணா 4 3 12. ஸோ அவ்வளவுதான் ஆன்சர். அடுத்து 4க்கு அடுத்த நம்பர் என்னது 5. 5 5 20. ஸோ அவ்வளவுதான் ஆன்சர். அடுத்து 9 இருக்கு. 9க்கு அடுத்த நம்பர் என்னது 10. ஸோ 9ஐயும் 10ஐயும் பெருக்கும்போது நமக்கு என்ன வரும் 90. ஸோ அவ்வளவுதான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க எத்தனை நம்பரா இருந்தாலும் இதே மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 125 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது வந்து ஒரு 135 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு எப்படி நம்ம ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறது? இதோட ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கடைசியில என்ன இருக்கு 5 இருக்கு. ஸோ ஆன்சர் கட்டாயமா என்னத்துல தான் முடிய போகுது 25ல தான் முடிய போகுது. 25 போட்டுக்கோங்க. இதுக்கு அடுத்த நம்பர் என்னதுங்க 13. இதுக்கு அடுத்த நம்பர் 14. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதிட்டா போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ 12ஐயும் 13ஐயும் மல்டிப்ளை பண்ண போறோம். 2 3 6 1 3 3 ஒரு 2 2 1 1 1 6 5 1 15065. ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 125ஓட ஸ்கொயர் வேல்யூ. அடுத்து இதை எப்படி பண்ண போறோம் அப்படின்னாக்க 13 × 2 13 × 14 இதுக்கு அடுத்த நம்பர். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் 13 × 14 வச்சுக்கலாமா? 4 3 12க்கு 2 மிச்சம் 1 ஒரு 4 4 4 1 5 ஒரு 3 3 இன்னொன்று 1. ஸோ 2 8 1 18225. ஸோ இவ்வளவுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? அது எத்தனை டிஜிட்ல கொடுத்தாலும் சரி. இப்போ ஒரு 4 டிஜிட் 3 டிஜிட் ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடு ஒரு 5 இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ண போறோம்? இந்த 5 அப்படின்னா 25 போட்டுட்டு இதை வந்து என்ன பண்ண போறோம்? இதுக்கு அடுத்து முன்னாடி இருக்க நம்பரால மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதிட்டோம் அப்படின்னாக்கா அதுதான் வந்து அதோட ஸ்கொயர் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அடுத்து மல்டிப்ளை பை 11. ஸோ ஒரு நம்பரை 11ஆல எப்படி ஈஸியா மல்டிப்ளை பண்ணுது? அது எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? ஸோ ஈஸியா எப்படி டக்குன்னு மல்டிப்ளை பண்ணுது அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு ஷார்ட்கட் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஷார்ட்கட் தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சின்ன ஃபர்ஸ்ட் ஒரு 2 டிஜிட் நம்பர் எடுத்துக்கலாம். அடுத்ததா 3 டிஜிட் நம்பர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ரெண்டே கான்செப்ட் தான் வரும். ஒன்னு சிங்கிள் டிஜிட்ல பண்ணும்போது சிங்கிள் டிஜிட்லேயே 2 டிஜிட் ஆன்சர் பண்ணும்போது நமக்கு ஒரு 3 டிஜிட்லேயே ஆன்சர் வந்துடும். இதே 2 டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 3 டிஜிட் 4 டிஜிட்லயும் நமக்கு ஆன்சர் வரும். ஸோ அதை எப்படி நம்ம பண்றது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்க இந்த ஒண்ணுமே இல்லை இதுக்கு நம்ம அப்படியே பிரிச்சு எழுதிட்டு ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ 1 இருந்துச்சுன்னா 1 ஃபர்ஸ்ட்ல போடுங்க, 2 லாஸ்ட்ல போடுங்க. அடுத்து 1 ஃபர்ஸ்ட்ல போடுங்க, 4 லாஸ்ட்ல போடுங்க. 1 ஃபர்ஸ்ட்ல போடுங்க, 7 லாஸ்ட்ல போடுங்க. இங்க 2 இங்க 7 இங்க 7 இங்க 2. அடுத்து 9 இங்க 7 7 இங்க 9 8 அடுத்து 7. ஸோ போட்டோம் ஃபர்ஸ்ட் டிஜிட் லாஸ்ட் டிஜிட் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். 11ல மல்டிப்ளை பண்ணும்போது சென்டர்ல இருக்க டிஜிட் தான் நம்ம எப்படி போட போறோம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? பாருங்க இது ரெண்டை அப்படியே ஆட் பண்ணி இங்க போட்டுருங்க. முடிஞ்சு 2 1 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 3 வரும். அடுத்து 1ஐயும் 5 ஆட் பண்ண 4ஐயும் ஆட் பண்ண 5 6 1 சாரி 7 1 8 7 2 9 7 2 9 அடுத்து 9 7 16. ஸோ ஒரு டிஜிட்டா தான் வரணும். ஸோ 16ன்னா 6 இங்க போட்டுட்டு பேலன்ஸ் 1 இங்க போடணும். அப்படி பார்க்கும்போது இது என்ன ஆயிரும் 9 வந்து 10ஆ மாறிடும். ஓகேங்களா? 10. அடுத்து 9 7 பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 16 வரும். 16க்கு 6 இங்க போடணும், 1 இங்க போடணும். அப்ப இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன வந்துடும் நமக்கு 8 வந்துடும். அடுத்து இதை நம்ம ஆட் பண்ணும்போது 15 வரும். 15ல என்ன பண்ணணும் 5 மட்டும் வச்சுக்கிட்டு 1 இங்க போட்டுறணும். அப்ப இந்த வேல்யூ என்ன ஆயிரும் 9ன்னு மாறிடும். ஸோ அவ்வளவுதான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ டிஜிட் வேல்யூக்கு நம்ம வந்துட்டு இதே மெத்தட் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3ன்னு எடுத்துக்கலாமா? 1 2 3 எப்படி நம்ம 11ஆல மல்டிபிள் பண்றது? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் போட்டுக்குவோம். ஃபர்ஸ்ட் டிஜிட் 1 லாஸ்ட் டிஜிட் 3. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட் 1 லாஸ்ட் டிஜிட் 3 போட்டாச்சா? அடுத்து என்ன பண்ண போறோம்? இங்க இருக்கிற இது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் ஆட் பண்ணணுமா? ஸோ ஆட் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம் நம்பரை இதோட ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது 3 2 என்ன வரும் நமக்கு 5 வரும். போட்டாச்சு. அடுத்து இந்த நம்பரை இதோட ஆட் பண்ண போறோம். 2 1 3. ஸோ அவ்வளவுதான் ஆன்சர். இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 1353. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 2 3 4 போடலாமா? 2 3 4 வந்து 11ஆல் எப்படி மல்டிபிள் பண்றதுன்னு பார்க்கலாமா? ஸோ 2வது டிஜிட்டே 4வது டிஜிட்டே அப்படியே போட்டுக்கோங்க. 2ஐயும் 4ஐயும் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் இதையும் ஆட் பண்ணி போட போறோம். 4 3 7. அடுத்து 3 2 5.
ஸோ அவ்வளோதான் ஆன்சர். இது வந்து சின்ன நம்பரா இருக்கங்காட்டி உங்களுக்கு வந்து புரியும். இப்போ பாருங்க ஒரு 4 9 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம எப்படி 11ஆல மல்டிபிள் பண்றதுன்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம்? ஸோ இன்னும் ஒரு 1 கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 4 டிஜிட் நம்பர்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 1ஐயும் 5ஐயும் அப்படியே போட போறோம். 1 5 போட்டாச்சா? இப்போ என்ன பண்ண போறோம்? இதையும் ஆட் பண்ண போறோம். 9 5 ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 14 வரும். ஓகேவா? அடுத்து இதையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 9 4 13 வரும். அடுத்து என்ன பண்ண போறோம்? இதை ஆட் பண்ண போறோம். 4 1 5. ஸோ இப்படி நம்ம போட முடியுமா? போட முடியாது. அப்போ இந்த 1 என்ன பண்ணிக்கிறோம்? இதோட கேரியா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா 13 1 14 வரும். ஸோ 14க்கு 14னா 2 டிஜிட்டா போட முடியுமா? போட முடியாது. ஸோ இந்த 1 என்ன பண்ணிக்கிறோம்? இதோட கேரியா ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம ஆட் பண்ணனா 5 1 என்னவா மாறிடும்? 6ஆ மாறிடும். ஸோ அவ்வளோதான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இன்னும் 2 டிஜிட் கூட நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம 3 டிஜிட்டும் 2 டிஜிட்டும் போட்டாச்சு, 3 டிஜிட்டும் போட்டாச்சு, 4 டிஜிட்டும் போட்டாச்சு. இப்போ ஒரு 5 டிஜிட் வேல்யூ எடுத்துக்கலாமா? 5 7 2 இங்க ஒரு 2 இங்க ஒரு 4 போட்டுக்கலாம். 1 2 3 4 5. ஸோ எந்த நம்பரா இருந்தாலும் நம்ம 11ஆல மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? சேம் மெத்தட் தான். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட் லாஸ்ட் டிஜிட் அப்படியே போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட் 2, லாஸ்ட் டிஜிட் நமக்கு 4. இந்த சைடு இருந்து பார்த்தா 4 தான் ஃபர்ஸ்ட் டிஜிட்னு சொல்லணும். சரிங்களா? ஸோ 2ங்கிறது லாஸ்ட் டிஜிட். ஸோ 2ஐயும் 4ஐயும் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? இது 2ஐயும் நம்ம ஆட் பண்ண போறோம். கூட்டினோம்னா என்ன வரும்? 4 2 6. அடுத்து இது 2ஐயும் நம்ம கூட்ட போறோம். 7 2 9. இது 2ஐயும் நம்ம கூட்ட போறோம். 7 5 12. ஸோ 12ன்னு போடக்கூடாது, 2 தான் போடணும். ஓகேங்களா? பேலன்ஸ் 1 கேரி இருக்கு. அந்த கேரிய 5 2 7 7 1 8ன்னு போடணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான் நம்மளுடைய ஆன்சர். இதே மெத்தட நீங்க எந்த நம்பர் கொடுத்தாலும் நீங்க போட்டுக்கலாம். இதே பெரிய நம்பரா வச்சு போட்டு பார்க்கலாம். 9 7 9 8 6. ஸோ இந்த நம்பர் வச்சு போடலாம். ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் 9ஐயும் 6ஐயும் அப்படியே போட்டுக்கலாம். 9 போட்டாச்சு, 6ஐயும் போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ இது 2ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 6 6 12 13 14. நீங்க டவுட் இருந்தா இப்படியே வச்சுக்கலாம். அடுத்து இது 2ஐயும் ஆட் பண்ணும்போது என்ன வரும்? 8 8 16 1 17. அடுத்து இது 2ஐயும் ஆட் பண்ண போறோம். 7 7 14 14 2 16. 9 7 16 வருமா? ஸோ இப்படி வச்சுக்கலாம். அடுத்து இது 2ஐயும் ஆட் பண்ண போறோம். 9 7 அதே 16 தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வேல்யூ நம்ம எழுத முடியாது இல்லையா? ஸோ இந்த கேரி இருக்கா? இந்த கேரி இங்க இதோட சேர்த்துக்கிட்டோம்னா என்ன வரும்? 17 1 18 வந்துருமா? ஸோ 18. ஸோ 18க்கு 8 தான் போடணும். 1 இங்க கேரியா போட்டுறணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 16 1 17. 17ல நம்ம 17 போடக்கூடாது, 7 தான் போடணும். மிச்சம் 1 இங்க போடணும். 16 இருக்கு, 16ஓட 1 சேர்த்தா 17. ஸோ 17க்கு 7 தான் நம்ம இங்க போடணும், மிச்சம் 1. ஸோ இது வந்து என்னது? 9 1 10. ஸோ ஆன்சர் வந்து இப்படிதான் வரும். சரிங்களா? ஸோ நீங்க எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் நம்ம 11ஆல மல்டிபிள் பண்ணும்பொழுது ஈஸியா நமக்கு வேல்யூ வந்து கிடைச்சிரும். சரிங்களா? அது எத்தனை டிஜிட்டா இருந்தாலும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துட்டே இருப்பேன். நீங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னாக்கா டாபிக் வைஸ் நான் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு போடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேசிக்கா இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நான் போட்டுறேன். பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த சம் வந்து சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் நம்ம யூஸ் பண்றதுனால டைமிங் வந்து சேவ் ஆகும். அதுக்காக தான் நான் ஷார்ட்கட்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.